அதுதான் சம்பளம் தரும். மிஷின் நல்லா இருந்தால் 4 வேலை கொடுக்க முடியும். சரி, மிஷின் பராமரிச்சா வேலை கொடுக்க முடியும். வேலையெல்லாம் வீட்டில் உட்காந்துருங்க, வேலை மூடிட்டு உட்காந்துக்கணும். அப்படியே ஃபேக்ட்ரி க்ளோஸ் வீட்டு வச்சுக்கணும். பராமரிக்கணும். சுத்தம் இருக்கிற ஆளுக்கு தான் ஒரு ஆளை போட்டு க்ளீன் பண்ணி பராமரிக்கணும். போட்டுட்டு 2000 3000 செலவு போட்டு டோர் போட்டுக்கலாம்ல. பண்ணுங்க, சுத்தத்தை கொண்டு வாங்க. அது நம்மளும் ப்ரைவேட் மில்லுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்களோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்க. இதெல்லாம் உடனே ரிசல்ட் வரணும். எங்கே நல்ல அரிசி வரும், எங்கே குவாலிட்டி வரும், தரம் வரும். 2023, 24, 24, 25, 25, 26 வரும்போது இது 40 லட்சம் மெட்ரிக் டன் லெவலில் தான் நம்மளோட பேடியோட ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும். இந்த ஆண்டு அதாவது மழை கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ஈரப்பதம் நல்லா இருக்குது. போர்வெல் மூலமாக சில விவசாயம் நிறைய பேர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் 60 to 65 லாக் மெட்ரிக் டனில் சாகுபடி எதிர்பார்க்கும். அதனால் திடீர்னு இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்றதுனால அதிகப்படியாக நெல் வார்த்தை இருக்கிறதுனால எங்கெல்லாம் ஓப்பன் பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வெறும் ஓப்பனாக இல்லாமல் முறையான பாலித்தீன் பிபி பேக்ஸை போட்டு அங்கங்கே ஸ்டோரேஜ் பண்ணுறோம். அந்த ஸ்டோரேஜ் பண்ணதை கரெக்டான முறையில் அங்கங்கே அறவை கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சஃபிஷியண்டான இப்போ ஜென்ரலாக 2 சொல்லுவோம். டிபிசி சென்டர் போகும்போது டிபிசி ஓப்பனாக தான் நெல் இருக்கும். ஏன்னா மக்கள் விவசாய ஃபார்மை கொண்டு வராங்க. அது கொண்டு வந்ததை அவங்க ஈரப்பதமாக சம்டைம் கட் பண்ணி கொண்டு வருவாங்க, அல்லது மிஷின் கட்டிங் மூலமாக பண்ணி வரும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதை நம்மளோட 16-17% மாய்ச்சர் ஈரப்பதத்தை அவங்க வெயிலில் காய வச்சுருப்பாங்க. சில விவசாயிகிட்ட சொல்லி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை சொல்லி அதை ட்ரையரில் போட்டு அதை அந்த ஈரப்பதத்துக்கு உண்டான மானிட்டரில் கொண்டு வந்து அதை ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் டிபிசி பொறுத்த வரைக்கும் விவசாயி கொண்டு வரது மாய்ச்சரில் கரெக்டாக இருந்தால் உடனே எடுத்துக்குவோம். சில நேரங்கள் உலர வைக்கணும், காய வைக்கணும் தெரிஞ்சு அவங்களும் விவசாயிகளே நம்மளாம் அவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களும் காய வச்சு கொடுக்குறாங்க. காய வச்ச உடனே அது மாய்ச்சல் அப்பப்போ செக் பண்ணி உடனே எடுத்துக்கிறோம். எங்கேயும் பெண்டிங் இல்லை. ஸ்டோரேஜுக்கு உண்டான ஃபெசிலிட்டி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சார் 5 லட்சம் மூட்டைகள் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் அதாவது விவசாயிகள் கொள்முதல் பண்ணி டிபிசி தேங்கியிருக்கு. அதனால இங்கே வேலை பார்க்குறவங்க வரக்கூடிய நெல்லை வந்து அவங்க எடுக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல நான் அகற்றினா தான் வர விவசாயிகள் நெல் எடுக்க முடிய சூழ்நிலை இருக்கு. அப்பப்போ பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஒரு துளி பட்டா கூட உங்களுக்கு இதாகிருக்கு. வெயில் நல்லா அடிக்குது. இல்லை ஒன்றும் ஆகாது. விவசாயிகள் தெரிஞ்சது தான். நமக்கும் சில விஷயம் அவேர்னஸும் தேவை. இப்போ நெல் வந்து ஒரு இடத்துல காய வச்சிருக்கு, ஓப்பனாக வச்சுருக்காங்கன்னா நெல் மூட்டையாக வந்து நெல்லாக இருந்தாலும் அது நெல் 10 நாள் 15 நாள் 1 மாதம் 2 மாதம் கவனிப்பாராட்டு கிடந்தால் மட்டும்தான் அது வந்து நெல் முளைக்குமே ஒழிய, இன்றைக்கி மழை பெஞ்சா நெல் ஈரமானா கூட உடனே அடுத்த 2 3 நாட்களுக்கு காய்ஞ்சிடும். அப்படி காயாட்டாலும் ட்ரையரில் போட்டு எடுத்துகிட்டு போய் ட்ரையரில் போட்டு அதை காய வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 5 லட்சம் மெட்ரிக் டன்னில் 5 லட்சம் மூட்டை இருக்குன்னீங்க. யூஸ்வலாக எங்கெல்லாம் அதிகப்படியான மூட்டைகள் இருக்கோ அந்த போன சீசனில் கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு 7-8 லட்சம் மீட்டர் போன செப்டம்பர்லேருந்து ஒரு 7-8 லாக் மெட்ரிக் டன்னில் இந்த பர்டிகுலர் டெல்டா மாவட்டங்களில் மட்டும் அதை தேக்கமாக இருக்குது. அதுக்கு நான் முன்னேற்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர்கிட்டையும் பேசியிருந்தோம். பழைய அரிசிகள் பழைய நெல்மணிகளை எங்கெல்லாம் தேக்கமாக இருக்கோ அதெல்லாம் ஹல்லிங் பண்ணுறதுக்கும் அதை ஸ்டோரேஜ் பிளேஸுக்கும் மாற்றத்தை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி எங்கும் தேக்கம் இல்லாமல் கூடிய சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.